அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காக புசுண்டர் சித்தர் பெருமான் குறிப்பிட்ட ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம். பாடலை பார்ப்போம். பாரே நீ யோகமென்ற வழியை சொல்வேன், பத்தடா ஐம்புலனை பரத்தினூடே, சீரொருவர் தெரியாமல் மதங்கள் பேசி, திருவான உச்சியிலே சேராமல், தான் ஆரொருவன் ஆதாரம் வெவ்வேறென்றே, அடுக்கடுக்காய் 12 தலங்கள் என்று வீரேதான் பேசியே மெலிந்து போவான், விடமுண்ட அண்டமதை விரும்பிக் காணே. இந்த பாடலில் அவர் கடவுளை ஒரு மனிதன் எங்கே காண வேண்டும், கடவுள் எந்த உருவில் இருக்கிறார், கடவுளை காணாமல் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், மனிதனுடைய எத்தகைய செயல்களெல்லாம் கடவுளை அடைய தேவையில்லாதவை, எவையெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள், எதையெல்லாம் ஒரு மனிதன் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த பாடலில் அவர் அடுக்குகிறார். இதனுடைய பொருள், அன்பரே, தவமென்ற நெறியை சொல்வேன் பார்ப்பீராக. சீரும் சிறப்பும் பெற வேண்டிய மனிதர் தம் 5 பொறிகளையும், 5 பொறிகள் என்று அவர் குறிப்பிடுவது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறிகளையும், 5 அறிவு புலன்களையும், ஊறு, சுவை, ஒளி, மனம், ஓசை என்ற அறிவு புலன்களையும் அடக்கி வென்று ஒருமையாக்கி, இந்த 5 புலன்களையும் 5 பொறிகளையும் அடக்கி வென்று என்று குறிப்பிடுகிறார். வெல்வது என்பது, இந்த 5 புலன்களை வெல்வது என்பது சாதாரண ஒரு செயல் அல்ல, பெரும்பாலானோர் செய்ய முடியாத ஒரு செயல். இவைகள் மனிதனுக்கு ஆசையை கொடுப்பவை, சிற்றின்பத்தை அள்ளி வழங்கக்கூடியவை. இந்த சிற்றின்பங்களை விடுத்து மனிதன் இதை அடக்கி வென்று வர வேண்டும். அப்படி வென்று ஒருமையாக்கி வந்தால் அதனூடே கடவுளை காண வேண்டும். அந்த அறிவு புலன்களையும் பொறிகளையும் அடக்கி அதனூடே கடவுளை காண வேண்டும் என்றும், அந்த வழியை தெரிந்து கொள்ளாமல் மத கொள்கையிலும் சடங்கு செய்வினைகளிலும் ஈடுபட்டு வீண் பேசியே, மத கொள்கை என்று அவர் குறிப்பிடுவது மதத்தில் உள்ள மூட பழக்க வழக்கங்களை, அந்த மூட பழக்க வழக்கங்களை செய்து கொண்டு, சடங்கு என்று சொல்லக்கூடியது மூட பழக்க வழக்கத்தின் காரணமாக ஒரு மனிதன் செய்வது, அந்த சடங்கை செய்து கொண்டு ஈடுபட்டு வீண் பேசிய, வீணாக பேசிக்கொண்டே இருந்து தலைநடுவிலே அம்பல பொதுவிலே ஒளியாக வீற்றிருக்கும் கடவுளை கண்டுகொள்ளாமல் வீண் போயின. அப்போ நமக்குள்ளே இருக்கிற கடவுள், நம்முடைய தலைப்பகுதியில் அதனுடைய அம்பல பொதுவில் ஒளியாக வீற்றிருக்கக்கூடிய இந்த கடவுளை கண்டுகொள்ளாமல் இப்படி மத கொள்கையிலும் சடங்கு சம்பிரதாயத்திலும் சடங்கு செய்வினைகளிலும் ஈடுபட்டு தன்னுடைய அறிவை குறைத்து கொள்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். மேலும் பலர் கடவுள் இருக்கும் ஆதார இடம் 12 என்று அடுக்கடுக்காய் கருதி கொண்டு வீராப்பாய் பேசி அறிவு மெலிந்து போவார்கள். அறிவு மெலிந்து என்றால் அறிவு இல்லாமல் போய்விடுகிறார்கள் என்று அர்த்தம். அப்படி என்றால் அவர் அறிவோடு செய்கிற ஒரு செயல் தொடர்ந்து அவர் தவறாக மூட பழக்க வழக்கங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அறிவு மெலிந்து போகிறது என்கிறார். அப்போ உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். எனவே தலை நடுவில் உள்ள அம்பல பொதுவில் வீற்றிருக்கக்கூடிய கடவுளை காணாமல் 12 இடங்கள் என்று அடுக்கடுக்காய் கருதி கொண்டு வீராப்பாய் பேசி அறிவு மெலிந்து போவார்கள். இவரெல்லாம் நஞ்சுண்ட கண்டனான சிவக்கடவுளை விரும்பி காண வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நஞ்சுண்ட கண்டன் என்றால் நஞ்சை உண்டு கண்டத்தில் அடக்கியவர் சிவபெருமான் என்ற வரலாறு. எனவே அப்படிப்பட்ட அந்த கடவுளை காண வேண்டும் என்றும், இந்த 12 ஆதார இடங்கள் என்றவர் குறிப்பிடுவது கீழிடம் 6, மேலிடம் 6. கீழிடம் என்பது எருவாயிடம், கருவாயிடம், உந்தி சுழியிடம், நெஞ்சக இடம், கழுத்திடம், புருவ நடுவிடம். மேலிடம் 6 என்பது படிக மேடை, 1008 இதழ்தாமரை மலர், ஓங்கார பீடம், குண்டலி வட்டம், பேரொளித்தூண், ஒளி நடனம். இவையெல்லாம் மூச்சு பயிற்சியில் மனிதனுடைய கடவுளை அடையக்கூடிய வழிமுறையில் காணப்படக்கூடிய 12 அங்கங்கள், 12 தலங்கள். எனவே இவற்றை எல்லாம் பேசிக்கொண்டு வீராப்பாய் பேசிக்கொண்டு வீண் பேச்சு பேசிக்கொண்டு அறிவை மெலிந்து கொள்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். பாடலை மீண்டும் பார்ப்போம். பாரே நீ யோகமென்ற வழியை சொல்வேன், பத்தடா ஐம்புலனை பரத்தினூடே, சீரொருவர் தெரியாமல் மதங்கள் பேசி, திருவான உச்சியிலே சேராமல்தான், ஆரொருவன் ஆதாரம் வெவ்வேறென்றே, அடுக்கடுக்காய் 12 தலங்கள் என்று வீரேதான் பேசியே மெலிந்து போவான், விடமுண்ட அண்டமதை விரும்பிக் காணே. ஓம் நம சிவாய. நன்றி.